க்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மாடர்ன் அல்ஜிப்ரா என்ற பாடத்தின் கீழ் சப்ரிங்ஸ், ஐடியல்ஸ், ரிங்கி ஹோமோமார்பிசம். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது சப்ரிங்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், குரூப் பார்த்துருக்கோம், அதில் சப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் ரிங்ஸில் சப்ரிங்ஸ். ஸோ சப்ரிங்ஸ் அப்படின்னாக்க அது என்ன மாதிரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த சப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ரிங் அப்படின்றதுக்கு முதல்ல ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் எ ரிங் இருக்கணும். அதுதான் சொல்கிறோம். லெட் எஸ் பி நான் எம்டி சப்செட் ஆஃப் ரிங் ஆர். ஆரில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ப்ளஸ் டாட்டு. இப்போ எஸ் இஸ் கால்ட் எ சப்ரிங் ஆஃப் ஆர் இஃப் எஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் ப்ளஸ் அண்ட் டாட். அப்போ எஸ்ன்றது இட் மஸ்ட் பி க்ளோஸ்டு அண்டர் ப்ளஸ் அண்ட் டாட். ரெண்டுலேயுமே க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பிலாங்ஸ் டு எஸ். இது ப்ளஸ்ஸை பொறுத்து க்ளோஸ்டு, ஏ டாட் பி பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்றது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது க்ளோஸ்டு. ஸோ அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஜீரோ, தட் இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கணும், ஜீரோ இருக்கணும். ஸோ ஜீரோ பிலாங்ஸ் டு எஸ். ஸோ அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னாக்க ஏ இருந்துச்சுன்னா அதுக்கு மைனஸ் ஏ இருக்கணும். ஸோ ஏ பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னா மைனஸ் ஏ பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ அடிட்டிவை பொறுத்து இன்வர்ஸ் இருக்கணும், ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கணும். ஸோ இதை தவிர அந்த ரிங்கோட டெஃபினிஷன் படி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அதெல்லாம் இருக்கணும். ஸோ ரிங்னா என்னன்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அப்போ அபிலியன் குரூப் வித் த ஆப்ரேஷன் ப்ளஸ். இன் அடிஷன் டு தட் இதை தவிர என்ன இருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து க்ளோஸ்டாக இருக்கணும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த சப்ரிங்கும் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை நம்ம சப்ரிங் அப்படின்னா. சப்செட்டே அந்த ரிங்கோட கண்டிஷன்ஸ் அத்தனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் திருப்திப்படுத்துச்சுன்னா அதை நம்ம சப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதான் அந்த சப்ரிங்கோட இதில் சப்ரிங் ஸோ தட் ஜீரோ செட் ஆஃப் ஜீரோ அண்ட் ஆர் சப்ரிங்ஸ். அப்போ ஆர்ன்றது ஒரு ரிங்காக இருந்துச்சுன்னா அதில் ஜீரோ மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செட்டு அதுவும் சப்ரிங்காக இருக்கும். அந்த ஆரே சப்ரிங்கா ஆர் அப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த ஜீரோ மட்டும் இருக்கக்கூடிய செட்டுக்கு ட்ரிவியல் சப்ரிங் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து டெஃபினிஷன், லெட் ஆர் பி எ ரிங். எ சப்ரிங் எஸ் ஆஃப் ஆர் இஸ் கால்டு ப்ராப்பர் சப்ரிங் ஆஃப் ஆர் இஃப் எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர். அதாவது எஸ்ன்ற சப்செட்டு அது நாட் ஈக்குவல் டு ஆரா இருக்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா, எஸ் ஆரா கூட இருக்கலாம், ஆரா இல்லாம ஆரை விட கம்மியா இருக்கக்கூடிய சப்செட்டா இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் சப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஜீரோ ஒரு சப்ரிங் அப்படின்னு சொன்னோம். ஜீரோ தவிர வேற இருக்கக்கூடிய சப்ரிங்கை நான் ட்ரிவியல் சப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள், நம்ம சப்ரிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ தட் கியூ bracket root of p is equal to a plus b root p such that a comma b belongs to q is a subring of r where p is a square free integer. அதாவது q root p அப்படின்றது ஒரு செட்டு. அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. a plus b root p அப்படின்ற மாதிரி இருக்கும். a comma b எங்க இருக்கும் அப்படின்னா qல இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டு அது ஆரோட சப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சோ தட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு எக்ஸாம்பிளாக, சப்ரிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சப்ரிங்க்கு கிட்டத்தட்ட 5 2 7 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் சப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த சப்ரிங் 7 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம 7 செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2 கண்டிஷனை செக் பண்ணிட்டு அது சப்ரிங் சொல்லிடலாம் அப்படின்றது தான் அந்த சப்ரிங் டெஸ்ட்ன்னு சொல்கிறோம். அதாவது சப்ரிங்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அது என்னது அப்படின்னா 2 கண்டிஷனை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சப்ரிங் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்றதுக்கு உண்டான டெஸ்ட் அது. ஸோ எஸ் நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் பிளஸ் டாட், தென் எஸ் பி ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் பிளஸ் டாட்.
then S is a subring of R if and only if x minus y belongs to S for all x comma y belongs to S and xy belongs to S for all x comma y belongs to S. ஸோ இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான் எம்டி சப்செட்டாக இருக்கணும் ப்ளஸ் இந்த ரெண்டு கண்டிஷன், அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு எஸ், எக்ஸ் டாட் ஒய் பிலாங்ஸ் டு எஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஸ், அந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சப்ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் செக்கிங் ஆல் த 6-7 கண்டிஷன்ஸ், இந்த 7 கண்டிஷனையும் செக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், இந்த ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணி அது சப்ரிங்கா இல்லையான்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது சப்ரிங், இந்த ரெண்டு கண்டிஷன் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அது சப்ரிங் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், 3z suffix 6 is a subring of z6. So that 3z6 is a subring of z6. இந்த z6 ஓட சப்ரிங் வந்து 3z6 அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து என்னன்னா z6ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், 0 1 2 3 4 5 அப்படிதான் இருக்கும். இப்போ 3z6 அப்படின்னா 3 into 0 3 into 1 3 into 2 3 into 4 3 into 3 3 into 5 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 0 into 3 வந்து 0 ஆயிரும், 3 into 1 வந்து 3 ஆயிரும். அடுத்தது 3 into 2 போட்டோம்னா 6 வந்து 0, அதனால 0 ஏற்கனவே இருக்கு, அது திரும்ப போட வேணாம். அப்புறம் 3 into 4 வந்து 12 வந்து 6ஆல டிவைட் பண்ணால் ஒன்ஸ் அகேன் 0 வருது, அது போட வேணாம். 3 into 3 9, 6ஆல டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3, அது ஏற்கனவே 3 இருக்கு, அதையும் 3யும் போட வேணாம். 3 into 4 போட்டால் பார்த்துட்டோம். 3 into 5 15 அப்போ வகுத்தோம்னா 6ஆல வகுத்தோம் அப்படின்னாக்கா ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும், அது ஒன்ஸ் அகேன் 3 கிடைச்சி இருக்குது. ஸோ அந்த எல்லா எலமெண்ட்டுமே 0 3 தான் இருக்குது அப்படின்றத நம்ம Z3 Z6ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 0,3 மட்டும்தான் இருக்கு, அதை நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நீங்க வந்து அந்த 3Z6ல 2 எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற 2 எலமெண்ட் எடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டோம்னா, உதாரணத்துக்கு எக்ஸ் வந்து 0ன்னு ஒய் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும், 0 - 3 அப்படின்னு கிடைக்கும். அந்த 3 வந்து வரதுனால அந்த 3 வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 0 into 3 போட்டேனாலும் உனக்கு வந்து 0 தான் கிடைக்கும், அது அங்க இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ 3 into 3 போட்டேனாலும் 9 வரும், ரிமைண்டர் வந்து 3 வரும், அது ஒன்ஸ் அகெயின் வந்து அந்த 3 இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அந்த டெஸ்ட் சப்ரிங்கோட டெஸ்ட் வந்து 2 டெஸ்ட் சொன்னோம். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு எஸ், எக்ஸ் இன்டு ஒய் பிலாங்ஸ் டு எஸ், அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால நம்ம இது சப்ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். எதனுடைய சப்ரிங் 3z6 is a subring of z6, 3z6 is a subring of z6 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பவர் செட் எடுத்துக்கிறோம், பி ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு பவர் செட் எடுத்துக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சப்ரிங்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்க சப்ரிங்ஸ் வேற ஒன்றும் இல்லை, எம்டி செட்டும் ஹோல் செட்டும். எம்டி செட்டும் ஹோல் செட்டும், எம்டி செட்டை வந்து 5ன்னு சொல்லுவோம், ஹோல் செட்டை வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரெண்டும் தான் சப்ரிங்கு. எதுக்கு, இந்த பவர் செட்டோட சப்ரிங்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது எக்ஸாம்பிள், ஆர் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் சி. அதாவது ஆர் அப்படின்றது என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், அது வந்து ஒரு சப்ரிங் ஆஃப் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் அப்படி செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இசட்ஐ அப்படின்றது காசியன் இன்டிஜர்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். a + i b அப்படின்னு இருக்கும், வேற a, b பிலாங்ஸ் டு இசட் அப்படின்றது தான் காசியன் இன்டிஜர் செட்டு. இசட்ஐ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி q ஆஃப் √2 இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் r அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். எதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், சப்ரிங்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அடுத்தது வந்து so that r is a ring with identity, then the subring of r may or may not have identity. அதாவது வந்து r அப்படின்றது ஒரு ரிங்கு, அதுக்கு சப்ரிங் வந்து இருக்கும். r வந்து ஐடென்டிட்டி இருந்துச்சுன்னா சப்ரிங்ல கண்டிப்பா ஐடென்டிட்டி இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கு உதாரணம் தான் இதை நம்ம சொல்றோம். இஜெட் வந்து ஒரு ரிங் வித் ஐடென்டிட்டி எலமெண்ட், மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி தான் நம்ம பேசுறோம். ஒன்னு வந்து ஐடென்டிட்டி, ஒன் இஸ் தி ஐடென்டிட்டி இன் இசட். ஸோ இசட் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் இஸ் ஏ ரிங்
அந்த ரிங்ல வந்து 1 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. 2z அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல்சோ ஏ ரிங், பட் இட் இஸ் a subset of z. z சப்செட்டா இருக்கிறதுனால அது சப்ரிங்கு. ஸோ சப்ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதில் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஒன்றும் வந்து இல்லை. ஏன்னா அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 2, 4, 6 இந்த மாதிரி. இந்த பக்கம் மைனஸில் வந்து -2, -4, -6 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால 2zல வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 1 அது இல்லை. அதனால இந்த சப்ரிங்ல வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இல்லை, பட் ரிங்கில் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். Z is a subring of C. Zன்றது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய சப்ரிங் அப்படின்னு சொல்லலாம். பட் இது ரெண்டுலையுமே ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கு. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்கு. தட் இஸ் 1 தான். 1 + 0i அப்படின்றது தான் அதுல மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதுல இசட்ல வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 தான். ஸோ ரெண்டுலையுமே ஐடென்டிட்டி இருக்கு. அப்ப ரெண்டுலையுமே ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கலாம், அல்லது ஐடென்டிட்டி எலமெண்ட் இல்லாம கூட நமக்கு இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து தியரம்ஸ். The identity of a subring exists, it must be coincide with the identity of a ring. அதாவது வந்து ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து சப்ரிங்க்கு வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து கோயின்சைடு வித் ரிங். அதாவது இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் ரெண்டு ஒன்னா தான் இருக்கணும், ரெண்டு வந்து வெவ்வேறு எலமெண்டா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த தியரம் நமக்கு சொல்லுது. ஸோ அடுத்து த சப்ரிங் ஆஃப் எ காமுடேட்டிவ் ரிங் இஸ் காமுடேட்டிவ். அதாவது வந்து ஒரு காமுடேட்டிவ் ரிங் எடுத்துக்கிறோம், அதனுடைய சப்ரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் வந்து காமுடேட்டிவா தான் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த தியரம் நமக்கு சொல்லுது. அடுத்து ஆர் ஹாஸ் எ சப்ரிங் வித் ஐடென்டிட்டி, தென் ஆர் ஹாஸ் ஐடென்டிட்டி. அதாவது ஆர் அப்படின்றது ரிங்கு, அதுல சப்ரிங் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிங்லையும் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் அந்த தியரம் சொல்லுது நமக்கு. அடுத்தது ஆர் ஹாஸ் எ காமுடேட்டிவ் சப்ரிங், தென் ஆர் இஸ் காமுடேட்டிவ். ஆர்ன்றது ரிங்கு, அதுல சப்ரிங் வந்து காமுடேட்டிவா இருந்துச்சுன்னா அந்த ரிங்கு ஆர் இட் செல்ஃப் காமுடேட்டிவா இருக்கும், ஆரே வந்து காமுடேட்டிவா இருக்கும். அதுல சப்ரிங் வந்து காமுடேட்டிவ் சப்ரிங் இருந்துச்சுன்னா ரிங்கே வந்து காமுடேட்டிவா இருக்கும் அப்படின்றத நமக்கு அந்த தியரம் வந்து சொல்ல வருது. அடுத்த தியரம் என்னன்னா let S1 S2 be two subrings of R, then S1 intersection S2 is also a subring of R. அதாவது வந்து ரெண்டு சப்ரிங் எடுத்துட்டு அந்த ரெண்டு சப்ரிங்க்கு இன்டர்செக்ஷன் போட்டாலும் அது சப்ரிங்கா இருக்கும். இது நம்ம ஏற்கனவே குரூப்ல பார்த்ததுதான். ரெண்டு சப் குரூப் எடுத்துட்டு அதுக்கு வந்து இன்டர்செக்ஷன் போட்டா சப் குரூப் கிடைக்கும் அப்படின்றது. அதே மாதிரி சப்ரிங்லயும் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு உண்மைதான். அடுத்தது யூனியன் போட்டோம்னா ரெண்டு சப்ரிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு யூனியன் போட்டா சப்ரிங்கா இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெண்டு சப்ரிங் Z3 2Z 3Z ரெண்டுமே வந்து சப்ரிங்கு. ஸோ ரெண்டுக்கும் வந்து யூனியன் போடுறோம். யூனியன் போட்ட செட்டு வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறோம். அது சப்ரிங்கா இருக்குமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பா அந்த 2Z யூனியன் 3Z வந்து நாட் ஏ சப்ரிங் ஆஃப் Z. இசட்னுடைய சப்ரிங் கிடையாது. பட் 2Z வந்து சப்ரிங் ஆஃப் Z, 3Z வந்து சப்ரிங் ஆஃப் Z. ரெண்டுக்கு யூனியன் போட்டா சப்ரிங் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 2 வந்து 2Zல எடுக்கிறோம், 3 வந்து 3Zல எடுக்கிறோம். எடுத்துட்டோம்னா 2 - 3 போட்டோம்னா -1 கிடைக்கும். ஏன்னா கண்டிஷன் வந்து நமக்கு சப்ரிங்கோட கண்டிஷன் வந்து X - Y வந்து எடுத்து அது வந்து அந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்ப 2 - 3 = -1 வருது. அது எங்க இல்லை அப்படின்னா 2Z யூனியன் 3Zல இல்லை. -1ன்றது வந்து 2Z யூனியன் 3Zல இல்லை. அதனால இது வந்து 2Z யூனியன் 3Z இஸ் நாட் ஏ சப்ரிங் ஆஃப் R அப்படின்னு சொல்லிடலாம். அந்த 2Z யூனியன் 3Z வந்து எஸ்ன்னு வச்சிருக்கோம், அதனால எஸ் இஸ் நாட் ஏ சப்ரிங் ஆஃப் R அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அடுத்தது ரெண்டு சப்ரிங் எடுத்துட்டு அதுக்கு மைனஸ் போட்டோம்னா அது சப்ரிங்கா இருக்குமா அப்படின்னு பாக்குறோம். அதுவும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த எக்ஸாம்பிள். இஃப் S1 and S2 are subring of R, then so that S1 - S2 is never subring of R.
அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அது வந்து சப்ரிங்கா இருக்காது. எப்படி வந்து அப்படின்னாக்கா, இப்போ ஜீரோன்ற எலமெண்ட் வந்து S2ல இருக்கும், S1லையும் ஜீரோ இருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து போயிடும். S1 மைனஸ் S2ல வந்து ஜீரோ வந்து இருக்காது. அப்போ ஜீரோ இல்லைன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி இருக்காது. ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி இல்லைன்னா அது வந்து சப்ரிங்கா இருக்காது. அதனால S1 மைனஸ் S2 இஸ் நாட் ஏ சப்ரிங் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா S1 அண்ட் S2 ஆர் சப்ரிங்ஸ் ஆஃப் ஆர் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் போடுறோம். S1 டெல்டா S2 பி ஏ சப்ரிங் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வேர் டெல்டா டினோட்ஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஒய் ஆர் ஒய் நாட். ஸோ சப்ரிங்கா இருந்தா எப்படி ஏன் வந்து சப்ரிங்கா இருக்கு, இல்லைன்னா ஏன் சப்ரிங்கா இல்லை. அதாவது சிமெட்ரிக் ரெண்டு சப்ரிங் எடுத்துட்டு ரெண்டுக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் போட்டோம்னா சப்ரிங்கா இருக்குமா இருக்காதா, இருக்கும்னா ஏன் இருக்கும், இருக்காதுன்னா ஏன் இருக்காது, அதுதான் கேள்வி. ஸோ அதே மாதிரி S1 டெல்டா S2 ஈக்குவல் டு நமக்கு டெஃபினிஷன் படி S1 மைனஸ் S2 யூனியன் S2 மைனஸ் S1 போடுறோம். போடும்போது நமக்கு S1 S2 நெய்தர் S1 மைனஸ் S2 நார் S2 மைனஸ் S1 ஹேஸ் ஜீரோ. அதாவது வந்து ஜீரோ அப்படின்ற எலமெண்ட் வந்து S1 மைனஸ் S2லையும் இருக்காது, S2 மைனஸ் S1லையும் இருக்காது. இப்போ ஜீரோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு S1 டெல்டா S2. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் S1 அண்ட் S2ல வந்து ஜீரோ இருக்காது. ஜீரோ இல்லைன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி இல்லை. அடிட்டிவ் ஐடென்டிட்டி இல்லைன்னாவே அது வந்து சப்ரிங்கா இருக்கிறது. ஸோ அதனால வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி இல்லாதனால அது வந்து சப்ரிங் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். S1 டெல்டா S2 நெவர் பி சப்ரிங் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது ரெண்டுக்கு பிளஸ் போடுறோம். ரெண்டு சப்ரிங் எடுத்துட்டு ரெண்டுக்கு வந்து பிளஸ் போடுறோம். இஃப் எஸ் அண்ட் டி சப்ரிங் ஆஃப் ரிங் ஆர் இஸ் எஸ் பிளஸ் டி எஸ் சப்ரிங் ஆஃப் எஸ் பிளஸ் டி எஸ் சப்ரிங் ஒய் ஆர் ஒய் நாட். அதாவது வந்து ரெண்டு சப்ரிங் எடுத்துக்கிறோம். ரெண்டு சப்ரிங் எடுத்துக்கிட்டு ரெண்டு பிளஸ் பண்றோம். அது வந்து சப்ரிங்கா இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. இப்போ வந்து ரெண்டு எஸ் பிளஸ் டி வந்து நீட் நாட் பி க்ளோஸ்ட் அண்டர் த மல்டிபிளிகேஷன். அதாவது வந்து எஸ் பிளஸ் டி வந்து எப்படி இருக்காது அப்படின்னா க்ளோஸ்டு அண்டர் மல்டிபிளிகேஷனை இருக்காது. அதனால நம்ம இதை என்ன சொல்லலாம், சப்ரிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெண்டு சப்ரிங் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் S1 கிராஸ் S2 வந்து சப்ரிங்கா இருக்குமா அப்படின்றத பார்க்குறோம். S1 S2 are the subrinks of R1 and R2 respectively. S1 cross S2 is a subring of R1 cross R2. அதாவது வந்து S1 வந்து R1ஓட சப்ரிங், S2 வந்து R2ஓட சப்ரிங். ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா அது எதனுடைய சப்ரிங்கா இருக்கும் அப்படின்னா R1 கிராஸ் R2க்கு வந்து சப்ரிங்கா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த தியரத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது S1 and S2 are subring of ring R. Then S1 union S2 is a subring of R if S1 is contained in S2 or S2 is contained in S1. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குரூப்ல பார்த்துருக்கோம், சப்குரூப்போட பார்த்துருக்கோம். சப்குரூப் வந்து இருக்கணும்னா யூனியன் ஆஃப் டூ சப்குரூப்ஸ் இஸ் ஏ குரூப் சப்குரூப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒன் இஸ் கண்டெய்ன் ஆன் த அதர் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே ரிசல்ட் தான் இங்கே. ரெண்டு சப்ரிங் எடுத்துக்கிறோம், அதுக்கு யூனியன் போடுறோம். அது சப்ரிங்கா இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒன் இஸ் கண்டெய்ன் ஆன் த அதர். S1 வந்து S2ல கண்டெய்ன் ஆயிருக்கணும், அல்லது S2 வந்து S1ல வந்து கண்டெய்ன் ஆயிருக்கணும். அப்படி இருந்தா தான் அதை வந்து நம்ம யூனியன் வந்து சப்ரிங் சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து சப்ரிங்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ஐடியல்ஸ். ஸோ ஐடியல்ஸ்னா என்ன, ஐடியல்னா என்ன டெஃபினேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ எ சப்ரிங் ஐ முதல் வந்து ஐடியல் ஐன்றது வந்து ஐடியல் சொல்ல போறோம். எதனுடைய ஐடியல் அப்படின்னாக்கா ஆர் பிளஸ் டாட் அப்படின்ற ரிங்குக்கு வந்து ஐடியல்னு சொல்ல போறோம். அப்போ அது வந்து ஐ அப்படின்றது முதல்ல சப்ரிங்கா இருக்கணும் முதல்ல. ஸோ எ சப்ரிங் ஐ ஆஃப் எ ரிங் ஆர் பிளஸ் டாட் இஸ் கால்டு ஐடியல் ஆஃப் ஆர் இஃப் ஏஆர் பிலாங்ஸ் டு ஐ, ஆர்ஏ பிலாங்ஸ் டு ஐ, ஏ பிலாங்ஸ் டு ஐ, ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். ஸோ அப்போ வந்து முதல் சப்ரிங்கா இருக்கணும். அதை தவிர அடிஷனல் கண்டிஷன் என்னன்னா ஏஆரும் ஆர்ஏவும் ஐயில் இருக்கணும். ஏ வந்து ஐடியல்ல இருக்கு, ஆர் வந்து ரிங்ல இருக்கு. ரெண்டுனுடைய மல்டிபிளிகேஷன் வந்து ஐயில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் வந்து 6Z அண்ட் ஐடியல் ஆஃப் Z. 6Z அப்படின்றது வந்து இசட்டோட ஐடியல். பட் Z இஸ் நாட் அன் ஐடியல் ஆஃப் ஆர். இசட்ன்றது வந்து எதுக்கு ஐடியல் கிடையாது அப்படின்னாக்கா ஆருக்கு வந்து ஐடியல் கிடையாது. பட் வந்து Z இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் ஆர். Z வந்து சப்ரிங் சொல்லலாம், பட் ஐடியல் சொல்ல முடியாது.
ஏன்னா நீ ஆர்ல ஒரு எலமெண்ட்டையும் இஜெட்ல ஒரு எலமெண்ட்டையும் ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அது வந்து இஜெட்ல இருக்கணும்ன்றதுதான் ஐடியலோட கண்டிஷன். பட் வந்து ஆர்ல இருக்க எலமெண்ட் எடுத்து இஜெட்ல இருக்க எலமெண்ட் எடுத்து பெருக்குனீங்கன்னா அது கண்டிப்பாக இஜெட்ல இருக்காது. அதனால வந்து இஜெட் வந்து ஐடியல் கிடையாது. அதுக்கு 6Z எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, 6Zல இருக்க எலமெண்ட்டையும் அந்த ரிங்ல இருக்கக்கூடிய இஜெட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் நீ என்ன செய்யலாம், பெருக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 6Zக்குள்ள தான் இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், அது ஐடியல்னு சொல்லலாம். பட் இஜெட் இஸ் நாட் அன் ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். If R is a commutative ring, then the second requirement in the definition of above is not needed. அதாவது வந்து ஆர் வந்து காமுடேட்டிவ் ரிங்கா இருந்துச்சுன்னா அந்த ஏஆர் ஆர்ஏன்றதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். ஏஆர் பிலாங்ஸ் டு ஐ விச் ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ளைஸ் ஆர்ஏ பிலாங்ஸ் டு ஐ. ஃபார் ஆல் ஏ கமா பிலாங்ஸ் டு ஐஏ, ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். காமுடேட்டிவா இருந்தா நம்ம ஏதாவது ஏஆர் பிலாங்ஸ் டு ஐயோ அல்லது ஆர்ஏ பிலாங்ஸ் டு ஐயோ இருந்தாலே நம்ம அது ஐடியல்னு சொல்லிடலாம். ஐடியல்ஸ் ஆர் டிஃபைன் ஃபார் எனி ரிங். ஐடியல் வந்து எந்த ஒரு ரிங்குக்கு நம்ம என்ன செய்யலாம், டிஃபைன் பண்ணலாம். assume that the ring we deal with are commutative unless mentioned otherwise. ஸோ அந்த ஐடியலை பொறுத்த மட்டுக்கு நம்ம ரிங்குன்னு சொன்னோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது காமுடேட்டிவ் ரிங்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அது வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். ஆர் இஸ் ஏ காமுடேட்டிவ் ரிங், இசட் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் ஆர், பட் இசட் இஸ் நாட் அன் ஐடியல் ஆஃப். அப்போ ஆர் வந்து ஒரு காமுடேட்டிவ் ரிங்கு, இஜெட் வந்து சப்ரிங் ஆஃப் ஆர், பட் இஜெட் வந்து ஐடியலாக இருக்குன்ற அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நம்ம பார்த்த ரிசல்ட் தான். எவரி ரிங் ஆர் வெதர் காமுடேட்டிவ் ஆர் நாட் ஹஸ் அட்லீஸ்ட் 2 ஐடியல்ஸ் 0 and R. எந்த ரிங் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து மினிமம் வந்து 2 ஐடியல் இருக்கணும். அந்த 2 ஐடியல் என்னது அப்படின்னா 0வும் R தான். 0ன்ற ஐடியலுக்கு வந்து ட்ரிவியல் ஐடியல் செட் ஆஃப் ஆல் 0 மட்டும் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள்டன் செட் இருக்கு இல்லையா, அந்த செட்டு இது வந்து என்னது, ட்ரிவியல் ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்றோம். we know that 0 and R are the subrings of R. 0வும் R வந்து சப்ரிங். அதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். என்ன ப்ரூவ் பண்ண போறோம், 0 வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம், R வந்து ஐடியல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ ரெண்டுமே ஐடியலா இருக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 0 வந்து சப்ரிங்கா இருக்குன்னா R வந்து சப்ரிங்கா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இது ஏற்கனவே வந்து இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அது வந்து சப்ரிங்கா தான் இருக்கு. அடிஷனலா இந்த ஏஆர் பிலாங்ஸ் டு ஐ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ ஆர் வந்து கேபிட்டல் ஆர்ல எடுத்துக்கிறோம், 0 வந்து 0ல இருக்கு. 2 பெருக்கணும்னா அது கண்டிப்பா எங்க தான் இருக்கும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஆல் 0 அதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி 0.r equal to 0, that is also belongs to 0. அப்போ 0 is an ideal அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ரிங்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் அந்த ஐடியல் இருக்க எலமெண்ட்டையும் பெருக்கணும்னா ஐடியல்ல தான் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம டெஃபினிஷன். அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால நம்ம என்ன சொல்றோம், 0 வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி அந்த ரிங்கு இட் செல்ஃப் அன் ஐடியல், அது வந்து அதுவே ஐடியலா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். அதுக்கு வந்து அதே மாதிரி ரிங்கில் இருக்கக்கூடிய ஆர்ன்ற எலமெண்ட்டையும் ஆர்ல இருக்கக்கூடிய எஸ்ன்ற எலமெண்ட்டையும் எடுத்து பெருக்கணும்னா ஆர்எஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர், தேர்ஃபோர் அதே மாதிரி எஸ்ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர், ஃபார் ஆல் எஸ் பிலாங்ஸ் டு ஆர், தேர்ஃபோர் ஆர் இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். An ideal I of a ring R such that I is not equal to R, then I is called the proper ideal of R. அதாவது வந்து ஒரு ஐடியல் இருக்கு, ரிங் இருக்கு, ஆர்ன்றது ரிங்கு, ஐன்றது ஐடியல். இப்போ ஐ வந்து நாட் ஈக்குவல் டு ஆரா வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அந்த ஐடியலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராப்பர் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஆறுன்ற செட்டுக்கு ஈக்குவல் கிடையாது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றதுனால ப்ராப்பர் சப்செட்டு, இது ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கிறதுனால ப்ராப்பர் ஐடியல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் கால்டு ட்ரிவியல் ஐடியல். ஸோ ஐ இஸ் கால்டு நான் ட்ரிவியல் ஐடியல். நான் ட்ரிவியல் ஐடியலாக இருக்கணும்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. 0வா இருந்துச்சுன்னா அது ட்ரிவியல் ஐடியல், 0வா இல்லாமல் இருக்கிறதுனால அது நான் ட்ரிவியல் ஐடியல் அப்படின்னு சொல்றோம். 6Z இஸ் ஏ நான் ட்ரிவியல் ஐடியல் ஆஃப் Z. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6Z இஸ் வந்து ஐடியல் ஆஃப் Z. இது வந்து 6Z இஸ் ஏ சப்செட் ஆஃப் Z அண்ட் ஆல்சோ 6Z இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால இது வந்து நான் ட்ரிவியல் ஐடியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அடுத்தது செக் வெதர் ஆர் நாட்
Q root P is an ideal of R where P is the prime number. அதாவது வந்து Q root P அப்படின்றது வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லு. எதனுடைய ஐடியல் அப்படின்னா ஆரோட ஐடியல் அப்படின்னு சொல்லு. ஆர்ன்றது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், அதனுடைய ஐடியல்ஸ். ஐடியல்ஸ்ன்னு சொல்லல, ஐடியலா இல்லையான்னு நீ செக் பண்ணு அப்படின்றது தான் நம்ம கேள்வி. ஸோ நமக்கு வந்து Q ஆஃப் ரூட் பி இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் ஆர்ன்னு தெரியும். ரியல் நம்பர் செட்டினுடைய சப்ரிங் தான் Q ரூட் பி அப்படின்ற செட்டு வந்து ஒரு சப்ரிங் அப்படி இருக்கும், அதுல டவுட் கிடையாது. பட் வந்து ஐடியல்ல இருக்க ஒரு எலமெண்ட்டையும் Qல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை எடுத்து பெருக்கணும்னா அது வந்து ஐடியல்ல இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பை அப்படின்ற எலமெண்ட் வந்து ரிங் ஆர்ல எடுக்கணும். ஆர்ன்றது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், பைன்றது இரேஷனல் நம்பர். பைன்றது எங்க இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஆர்ல இருக்கும். ஆர் இஸ் ஏ ரியல் நம்பர் செட்டு. ஏ கமா பி பிலாங்ஸ் கியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி ரூட் பி அப்படின்றது கியூ ரூட் பி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ரூட் ஆஃப் பி அப்படின்றது கியூ ரூட் பியில் இருக்க எலமெண்ட்டு. பையன்றது வந்து ஆர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கும் போது இந்த மாதிரி கிடைக்குது, பை ஏ பிளஸ் பை பி ரூட் பி. அந்த பையே வந்து கியூல இருக்காது, பை பியும் கியூல இருக்காது. அதனால இந்த எலமெண்ட் பை ஏ பிளஸ் பை பி ரூட் ஆஃப் பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு கியூ ரூட் பி. கியூ ரூட் பில வந்து இந்த எலமெண்ட் இருக்காது. ஏன்னா இந்த பையே அப்படின்றது வந்து ஒரு ஏதாவது இரேஷனல் நம்பர், அது வந்து ரேஷனல் நம்பர் கியூன்ற செட்ல வந்து இருக்காது. அதே மாதிரி பை பி அப்படின்றது இரேஷனல் நம்பர், அது வந்து கியூன்ற செட்ல இருக்காது. அதனால நமக்கு இந்த எலமெண்ட், அதாவது பை இன்ட்டு ஏ பிளஸ் பி ரூட் பி அப்படின்ற எலமெண்ட் கியூ ரூட் பில வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கியூ ரூட் பி இஸ் நாட் அன் ஐடியல் ஆஃப் ஆர். ஸோ கியூ ரூட் பி வந்து ஐடியல் கிடையாது, பட் வந்து என்னது சப்ரிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து ஐடியலோட டெஸ்ட். இப்போ நம்ம சப்ரிங்குக்கு வந்து டெஸ்ட் பார்த்தோம், அதே மாதிரி வந்து ஐடியலுக்கும் வந்து டெஸ்ட் பார்க்க போறோம். டெஸ்ட்ன்றது என்னது, நம்ம வந்து நேரடியாக எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணிட்டு அது ஐடியல்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு 2 கண்டிஷனை மட்டும் செக் பண்ணிட்டு அது ஐடியலா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவெடுக்கிறதுக்காகத்தான் அந்த ஐடியல் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐடியல் டெஸ்ட், இந்த தீரம் வந்து ஐடியல் டெஸ்ட்னு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, a non-empty subset I of a ring R not necessarily commutative. ஆர்ன்றது வந்து காம்படிட்டிவா இருக்குன்ற அவசியம் இல்லை. ஒரு நான்-எம்டி சப்செட் ஐ எடுத்துக்கிறோம். எதுக்கு ரிங்கில் வந்து ஒரு நான்-எம்டி சப்செட் எடுத்துக்கிறோம். இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர். அது வந்து ஆரோட ஐடியல் அப்படின்னு இஃப் அண்ட் ஒன்லி என்ன கண்டிஷன்ஸ், ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஐ ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஐ அண்ட் ஏஆர் பிலாங்ஸ் டு ஐ அண்ட் ஆர்ஏ பிலாங்ஸ் டு ஐ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஐ, ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லலாம், ஐடியல்னு சொல்லிடலாம். ஸோ வாட் ஆர் தி 2 கண்டிஷன்ஸ்? அந்த 2 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஐ ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஐ. இது வந்து சப்ரிங்கோட கண்டிஷனுக்கு தேவையானது கண்டிஷன். அது ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஐ அப்படின்றது. அப்போ ஐன்றது வந்து ஐடியலா இருக்கணும்னா முதல் சப்ரிங்கா இருக்கணும். அப்போ சப்ரிங்க்கு தேவையான கண்டிஷன் ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஐ அப்படின்றது அது சப்ரிங்க்கு தேவையான கண்டிஷன். அது இருக்கான்னு செக் பண்ணோம். ரெண்டாவது ஐடியலுக்கு தேவையான கண்டிஷன் வந்து ஏஆர் பிலாங்ஸ் டு ஐ அண்ட் ஆர்ஏ பிலாங்ஸ் டு ஐ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஐ, ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் அப்படின்ற கண்டிஷன் ஐடியலோட கண்டிஷன். அது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனை வச்சுக்கிட்டு 2 கண்டிஷனை செக் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லிடலாம், அது ஐடியலா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஸோ ஐடியல் இதான் வந்து ஐடியல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து லெட் எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி a comma b belongs to z where I is equal to root of -1, so that s is a subring of zi. I is an ideal of I is an ideal of zi, y or y not. அதாவது வந்து s என்ற செட் நாம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, a plus ib அல்லது a plus bi, a comma b belongs to integer அப்படின்ற செட். இது வந்து செட் ஆஃப் ஆல் காசியன் இன்டீஜர்னுக்கு வந்து சப்செட்டா இருக்கும், அதுல வந்து நோ டவுட் அட் ஆல். ஆனா அது சப்ரிங்கா இருக்கு அப்படின்னு காமி. அது மட்டும் இல்ல, அது ஐடியலா இல்லையா ஐடியலா இருந்தா ஏ வந்து ஐடியலா இருக்கு, இல்லைன்னா வந்து ஏ வந்து ஐடியலா இல்லை அப்படின்றதுதான் கேள்வி. அதை பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து 2i belongs to s. அந்த எஸ்ன்றது ஏ பிளஸ் ஐபி அப்படின்றது தான் நமக்கு அந்த எஸ்ன்ற செட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இந்த 2i வந்து எஸ்ல இருக்கிறதுனால
எஸ் வந்து ஒரு நான் எம்டி சப்செட். முதல்ல வந்து எஸ்ன்ற செட்டு வந்து நான் எம்டியா இல்லையான்றதை செக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஐடியலுக்கு கண்டிஷனுக்கு வந்து முதல் சப்குரூப்பா இருக்கு, சப்ரிங்கா இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷனு, அப்புறம் ஐடியலோட கண்டிஷனை செக் பண்ணணும். முதல் வந்து சப்ரிங்குக்கு வந்து என்ன கண்டிஷன் அதை செக் பண்ணுவோம். 2 எலமெண்ட் எடுத்துக்கு 2க்கு மைனஸ் போட்டோம்னா அது வந்து அந்த செட்டில் இருந்துச்சுன்னா அது சப்ரிங்னு சொல்லிடுவோம். அப்புறம் வந்து ஐடியலுக்கு உண்டான கண்டிஷனை அடுத்து செக் பண்ணுவோம். இப்போ 2 எலமெண்ட் வந்து a plus 2bi கமா c plus 2di belongs to s. sல வந்து 2 எலமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் போடுறோம். a plus 2bi minus c plus 2di is equal to a minus c plus 2 into b minus d into i. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் a plus i root i a plus i அப்படின்ற ஃபார்ம் a plus bi அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இன் பர்டிகுலர் a plus 2bi அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால அது வந்து எஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மைனஸ் போட்டோம்னா எஸ்ஸில் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா a plus 2bi into c plus 2di அது ரெண்டையும் பெருக்கணும்னா ac minus 4bd plus I into 2 into bc plus ad belongs to s. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷனும் க்ளோஸ்டு, இந்த மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால வந்து எஸ் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் இசட்ஐ இஸ் ஏ செட் ஆஃப் ஆல் காசியன் இன்டிஜர். ஸோ அது சப்ரிங்னு சொல்லி இந்த 2 கண்டிஷன், அதாவது சப்ரிங்கோட கண்டிஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு எஸ், எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு எஸ், எக்ஸ் இன்ட்டு ஒய் பிலாங்ஸ் டு எஸ், அந்த 2 கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஸோ 2 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதனால வந்து இதை சப்ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஐடியலுக்கு அடுத்து வந்து ஐடியலோட கண்டிஷன் வந்து பார்ப்போம். ஏஆர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ், ஆர் பிலாங்ஸ் டு இசட்ஐ. ஸோ வந்து ஏஆர் வந்து எஸ்ல இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு ஒரு உதாரணம், என்ன உதாரணம் அப்படின்னா, 1 வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. 1 வந்து ஃபார் இன்ஸ்டன்ட் 1 is equal to 1 plus 2 into 0 i belongs to s. 1 வந்து இதில் இருக்கு, i வந்து இசட்ஐயில் இருக்கு. அப்போ வந்து ரெண்டையும் பெருக்கணும். 1 into i வந்து i வந்து எங்கே இல்லை அப்படின்னா எஸ்ல இல்லை. எஸ்ல இருக்கணும்னா நம்ம கண்டிஷன் என்னது, a plus 2bi அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். பட் வெறும் i வந்து a plus 2bi அந்த ஃபார்மேட்டில் இல்லை. அதனால வந்து இது வந்து ஐடியல் கிடையாது. therefore s is not an ideal of zi. s வந்து zi செட் ஆஃப் ஆல் காசியன் இன்டிஜர்னுடைய ஐடியல் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அடுத்தது வந்து let R be a ring and A belongs to capital R so that RA are generated by A belongs to R. அதாவது வந்து பிரின்சிபல் ஐடியல் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு என்னதுன்னா, ஆர்ன்றது ரிங்கு, ஏன்ற ஒரு எலமெண்ட் வந்து அந்த கேபிட்டல் ஆரில் எடுத்துக்கிறோம். ஆர்ஏ அப்படின்றது வந்து ஏன்ற எலமெண்ட்டால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செட்டு. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஐடியல் ஆஃப் ஆர்னுடைய ஐடியலாக இருக்குது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஐடியல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஜென்ரேட்டட் பை ஏன்ற எலமெண்ட்டால் அது ஜென்ரேட் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது, an element A belongs to R is called nilpotent if there is a positive integer n such that a power n is equal to 0. ஸோ nilpotentனா என்ன, ஒரு எலமெண்ட் வந்து nilpotent அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, ஒரு ஏன்ற எலமெண்ட் வந்து nilpotent அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கும். there exists a positive integer n such that a power n is equal to 0. அந்த a power n is equal to 0ன்ற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த எலமெண்ட் வந்து nilpotent எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு 3 and 6 are the nilpotent in Z9. 3யும் 6 வந்து Z9ல வந்து nilpotent அப்படின்னு சொல்லலாம். ஏன், since 3 square is equal to 9, 9 is equal to 0. அப்போ வந்து 3ன்ற எலமெண்ட் வந்து there exists a positive integer 2 such that 3 square equal to 9 and that will be equal to 0. அது வந்து 0க்கு சமமாக இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 3ன்ற எலமெண்ட் வந்து nilpotent எலமெண்ட் இன் Z9. ஸோ அது எங்க nilpotent இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ரிங்கு வந்து Z9ன்ற ரிங்ல வந்து nilpotent இருக்கு. அதே மாதிரி 6 எடுத்துக்கிறோம். 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 and 36 வந்து 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0, therefore 0ன்னு கிடைக்குது. அப்போ 6 ஸ்கொயர் ஈக்குவல் 6ன்றது nilpotent எலமெண்ட். ஏன்னா there exists a positive integer 2 such that 6 square is equal to 0ன்னு வருது.
அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 6 வந்து nilpotent அப்படின்னு சொல்லிடலாம். In any ring R, 0 is nilpotent element. எந்த ரிங் எடுத்துக்கிட்டாலும் ஜீரோன்றது வந்து கண்டிப்பாக அது ஒரு nilpotent தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 0 பவர் எனி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஈக்குவல் டு 0 தான். அதனால 0 வந்து ஒரு nilpotent எலமெண்ட். எந்த ரிங்லையுமே வந்து 0 அப்படின்றது nilpotent எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது R அப்படின்றது ரிங், so that the set of all nilpotent element of R is an ideal of R. இப்போ அந்த nilpotent எலமெண்ட்டை பூரா ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அந்த செட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஐடியலா இருக்கும். ஸோ அந்த ஐடியலுக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா நில் ரேடிக்கல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து அந்த ஐடியலுக்கு வந்து நில் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். ஸோ நில் ரேடிக்கல் ஃபார் சம் ஃபெமிலியர் ரிங்ஸ், அந்த ஃபெமிலியர் ரிங்ஸ்க்கு வந்து நில் ரேடிக்கல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது nilpotent எலமெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அது நில் ரேடிக்கல் அப்படின்ற செட்டு வந்து எப்படி என்ன இது அப்படின்றது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் த ரிங் ZQRRC, அதாவது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் ரிங்கு, செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸ் ரிங்கு, செட் ஆஃப் ஆல் ரியல்ஸ் ரிங்கு, செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிங்கு. அதுல நில் ரேடிக்கல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள்டன் 0 அப்படின்றதான் வந்து அதுல நில் ரேடிக்கல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது Z6 எடுத்துக்கிறோம். அதுல நில் ரேடிக்கல் அப்படின்றது என்னன்னாக்கா 0,2. நம்ம ஏற்கனவே சொல்றோம் இல்லையா, 0 வந்து எந்த ரிங் எடுத்தாலும் அது வந்து nilpotent எலமெண்டா இருக்கும். அதனால 0 வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதை தவிர வந்து 2 வந்து nilpotent எலமெண்ட். ஏன்னா 2 power 2 is equal to 4, 4 is equal to 0, therefore அது nilpotent எலமெண்ட். பட் 1 power n is equal to 1ன்னு வரவே வராது. எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் போட்டாலும் வருமா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா 1 power 1 is equal to 0ன்னு வந்தா தான் அது nilpotent எலமெண்ட் கிடையாது. அதே மாதிரி 3 power n is equal to n-க்கு வந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து 0க்கு வராது. இது எதா இருக்கும், 1 இருக்கும் இல்லாட்டி 3 இருக்கும். அதனால வந்து நம்ம இதை வந்து nilpotent எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. nilpotent எலமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால Z4ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4 வராது. 0, 1, 2, 3 வரும். அதுல நமக்கு வந்து 0, 2 தான் nilpotent எலமெண்ட். அடுத்தது வந்து R வந்து ரிங், A belongs to capital R, so that ANN A is equal to R belongs to capital R, RA is equal to 0 is an ideal of R. This ideal is called annihilator of R. அதாவது annihilator of A அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பார்க்குறோம். அனிகிலேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அனிகிலேட்டர்னா என்ன அப்படின்றதுக்கு ரிங் எடுத்துக்கிறோம். ஏன்றது வந்து அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட். அனிகிலேட்டர் ஆஃப் ஏ அப்படின்றது என்னன்னா கேபிட்டல் ஆர்ல இருக்கக்கூடிய ஆர் எடுத்து RA ஈக்குவல் டு 0 வந்து அந்த மாதிரி எலமெண்ட் எல்லாம், அதாவது ஏன்றது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அது பர்டிகுலர் நம்பர் அல்லது பர்டிகுலர் எலமெண்ட் ஆஃப் ஆர். அதை வந்து எந்த எலமெண்ட் ஆர்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் ஆர்ல இருக்கக்கூடிய ஆர் எடுத்து பெருக்கும் போது 0 வருது. அந்த மாதிரி எலமெண்ட் எல்லாம் சூஸ் பண்ணி ஆர்ல போட்டோம் அப்படின்னா அதான் அனிகிலேட்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த எலமெண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எல்லாம் எதெல்லாம் பெருக்குன்னா 0 வருதோ அந்த எலமெண்ட்டை பூரா ஒரு செட்டுக்குள்ள போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து அனிகிலேட்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். அது வந்து என்னது ஐடியலா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றோம். ஸோ அப்ப அடுத்தது அனிகிலேட்டர் ஆஃப் 0க்கு வந்து அனிகிலேட்டர் என்னன்னு பார்க்க போறோம். அனிகிலேட்டர் ஆஃப் 0 அப்படின்றது 0வோட ஆர்ல இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்டை பெருக்கினாலும் உனக்கு வந்து 0 வரும். அதனால ஆர் கம்ப்ளீட்டா அந்த செட்டு முழுசுமே வந்து நமக்கு வந்துடும். therefore அனிகிலேட்டர் ஆஃப் 0 is equal to R அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அனிகிலேட்டர் ஆஃப் 1னுடைய அனிகிலேட்டர் என்ன அப்படின்னு பார்க்கறோம். R.1 is equal to 0 அப்படின்ற மாதிரி ஆர் வேற எந்த எலமெண்ட்டும் வராது. 0 தவிர வேற எந்த எலமெண்ட்டும் வராது. அதனால 0 மட்டும்தான் அனிகிலேட்டர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்றோம். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ். Let R be a ring with identity. If I is an ideal of R, 1 belongs to I, then I is equal to R. இப்போ வந்து Rன்றது ring with identity.
ஐன்றது ஐடியல் ஆஃப் ஆர், ஐன்றது வந்து ஆரோட ஐடியல். ஒன்று வந்து ஐடியல்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஐடியல் வந்து எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா அந்த ரிங்குக்கு வந்து சமமா இருக்கும் அப்படின்றது தான் இங்க நம்ம ரிசல்ட் வந்து சொல்லுது. அது எப்படின்னு பார்க்குறோம். ஐ வந்து நமக்கு தெரியும் சப்செட் ஆஃப் ஆர், ஒன் பிலாங்ஸ் டு ஐ, அது ஒன் வே. ஐ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர், ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஐ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர், ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஐன்னு சொல்லி நிரூபிக்கணும். ஸோ ஐ வந்து சப்செட் ஆஃப் ஆர்ன்றது கிளியர், வெல் நோன் ஃபேக்ட். ஸோ அதனால ஐ வந்து சப்செட் ஆஃப் ஆர்ன்னு சொல்லிடணும். அடுத்தது ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஐன்னு சொன்னா ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். அது ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாரு. ஐ வந்து ஐடியலா இருக்கிறதுனால ஒன்று வந்து ஐடியல்ல இருக்கு, ஆர் வந்து கேபிட்டல் ஆர்ல இருக்கும். இந்த ரெண்டையும் பெருக்கும் போது அது வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா ஐடியலா இருக்கணும்னா அந்த எலமெண்ட் ஐல இருக்கணும். அப்ப ஆர் வந்து ஐல வந்துருது. அப்ப ஆர்ன்றது வந்து கேபிட்டல் ஆர்ல எடுத்துக்கிட்டு அந்த ஆர் வந்து ஐல இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஒன்னாவது ரிசல்ட் ரெண்டாவது ரிசல்ட்டையும் கம்பைன் டுகெதர் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். பை above தியரம் Z is not an ideal of Q. ஸோ போன தியரம் படி நமக்கு வந்து Z வந்து நாட் an ideal of Q அப்படின்னு சொல்லலாம். If Z is an ideal of Q by above theorem, 1 belongs to Z, Z is equal to Q. Z வந்து Qனுடைய ஐடியல் கிடையாது. சப்போஸ் ஐடியலா இருந்துச்சுன்னா நிச்சயமா நமக்கு வந்து ஒன்று வந்து இஜெட்ல இருக்கு, ஒன்று வந்து இஜெட்ல இருந்துச்சுன்னா Z is equal to Q because 1 belongs to idealனா ideal are equal to the ring. அதனால வந்து Z is equal to Q கிடைக்கும், which is a contradiction. Therefore Z is not an ideal of Q அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நேரடியாக பார்த்தோம்னா Qல ஒரு எலமெண்ட் எடுத்து இஜெட்ல ஒரு எலமெண்ட் எடுத்து பெருக்கும் போது இஜெட்ல இருக்காது. அதனால இஜெட் வந்து ஐடியல் இல்லை. இன்னொரு வகையில் இந்த தியரத்தை பயன்படுத்தி எப்படி சொல்றது அப்படின்றத அங்க சொல்றோம். 5 cannot be an ideal of R. 5ன்றதும் வந்து ஐடியல் ஆஃப் ஆரா இருக்காது. 5 அதாவது எம்டி செட் வந்து ஐடியலா இருக்காது அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம். Q has no non-trivial proper ideal. Qக்கு வந்து நான் ட்ரிவியல் ப்ராப்பர் ஐடியலே கிடையாது. அதுக்கு ஒன்லி ஐடியல்ஸ் ஆர் 0 அண்ட் இட் செல்ஃப் மட்டும்தான் அப்படின்றது தான் இங்க ரிசல்ட் வந்து சொல்லுது. Qக்கு வந்து ப்ராப்பர் ஐடியல் கிடையாது, இட்ஸ் ஒன்லி ஐடியல்ஸ் ஆர் 0 அண்ட் Q அப்படின்றது இந்த ரிசல்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ் இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர். அந்த ரெண்டு ஐடியல் எடுத்துட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் போட்டோம்னா ஐடியலா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ஐடியல் எடுத்துட்டு ரெண்டையும் பெருக்கணும்னா அது ஐடியலா இருக்கும். ஐஜே வந்து ஐடியல் ஆஃப் ரிங் ஆர். அது ஆர் வந்து காமுடேட்டிவா இருக்கலாம், காமுடேட்டிவ் இல்லாம இருக்கலாம், இருந்தா கூட ஐஜே வந்து ஐடியல் ஆஃப் ஆர்ன்னு சொல்லிடலாம். அடுத்தது I1 I2 வந்து ஐடியல் ஆஃப் R1 R2 ரெஸ்பெக்டிவ்லி, வேர் த ரிங்ஸ் R1 R2 may not commutative. I1 cross I2 is an ideal of R1 cross R2 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிங் ஹோமோமார்பிசம். ரிங் ஹோமோமார்பிசத்தினுடைய டெஃபினிஷன் என்னன்னா, ரெண்டு ரிங் வேணும், ரெண்டுக்கு ஒரு மேப் வேணும், அந்த மேப் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ரெண்டு ரிங்கு வந்து R1 R2ன்ற ரெண்டு ரிங்கு, அதுக்கு மேப் வந்து F from R1 R2 வந்து ரிங் ஹோமோமார்பிசம். If two conditions are satisfied, what are the two conditions? F of A plus B is equal to F of A plus F of B. F of A dot B is equal to F of A dot F of B. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ ரிமார்க், எஃப் ஃப்ரம் R1 to R2 இஸ் எ ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா, the image of sum is equal to sum of the images, the image of the product is equal to product of the images. அதுதான் வந்து சொல்லுது. அடுத்தது R1 R2 பை ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னா F வந்து 1-1 இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு மோனோமார்பிசம். இன்ஜெக்டிவ்னு சொல்றோம், 1-1 அல்லது இன்ஜெக்டிவ்னு சொன்னா மோனோமார்பிசம். சர்ஜெக்டிவ் அப்படின்னா எஃபிமார்பிசம், தட் இஸ் ஆன் டு ஹோமோமார்பிசம் இஸ் கால்டு எஃபிமார்பிசம். பைஜெக்டிவ் அப்படின்றது வந்து ஐசோமார்பிசம். 1-1 R2 இருந்துச்சுன்னா அது ஐசோமார்பிசம். R1 R2 ரெண்டு ரிங்கு வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை வந்து எண்டோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். We use the homomorphism for ring homomorphism. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்லாம வெறும் ஹோமோமார்பிசம் சொன்னாலே அது எதைத்தான் குறிக்கும் அப்படின்னா ரிங் ஹோமோமார்பிசத்தை தான் குறிக்கும். அதனால வெறும் ஹோமோமார்பிசம்னே சொல்லிக்கலாம்.
அடுத்தது consider the example f from z to z, f of x is equal to x, g from z to z such that g of x equal to 2x and let h is equal to minus f. Check whether f, g and h are ring homomorphisms or not. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, எஃப் வந்து இஜெட்லேருந்து இஜெட்டுக்கு போகுது. எஃப் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு. ஜியும் வந்து இஜெட்லேருந்து இஜெட்டுக்கு போகுது. ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அண்ட் ஹச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப். இந்த மூணுமே வந்து ஹோமோமார்பிசமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 by 1 செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஹோமோமார்பிசமா இருக்கணும்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு வந்து எம் கமா என் வந்து இஜெட்ல எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எம் பிளஸ் என் இஸ் ஈக்குவல் டு நமக்கு டெஃபினிஷன் படி எம் பிளஸ் என். எம் பிளஸ் என்னை வந்து நம்ம டெஃபினிஷன் படி எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் எம் பிளஸ் எஃப் ஆஃப் என்னன்னு எழுதலாம். ஸோ மொதல் கண்டிஷன் வந்து உண்மை, எஃப் ஆஃப் எம் பிளஸ் என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் பிளஸ் எஃப் ஆஃப் என்னு வந்துடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் எஃப் ஆஃப் எம் இன்ட்டு என் பை டெஃபினிஷன் வந்து எம் இன்ட்டு என்னன்னு எழுதலாம். எம் இன்ட்டு என்ன வந்து எஃப் ஆஃப் எம் இன்ட்டு எஃப் ஆஃப் என்னன்னு எழுதலாம். ரெண்டாவது கண்டிஷன் எஃப் ஆஃப் எம்என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் இன்ட்டு எஃப் ஆஃப் என்னன்னு கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் எஃப் இஸ் எ ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது ஜி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், எஃப் வந்து ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Let us consider m comma n belongs to z. G of m plus n is equal to g ஓட டெஃபினிஷன் படி 2 into m plus n. So 2 into m plus n எப்படி எழுதலாம், 2m plus 2n எழுதலாம். That is nothing but 2f of m plus f of n. ஸோ அப்போ முதல் கண்டிஷன் வந்து உண்மை, g of m plus n is equal to g of m plus g of n வந்துருச்சு. ஸோ அந்த முதல் கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் g of m into n is equal to by definition 2 into mn. 2 into mn is not equal to 2m into 2n. That is g of m into g of n not equal to g of m comma g of n. Therefore g of mn is not equal to g of m g of n. So ரெண்டாவது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. Therefore g is not a ring homomorphism. g வந்து ரிங் ஹோமோமார்பிசம் கிடையாது. அதே மாதிரி மைனஸ் எஃப்பும் வந்து ரிங் ஹோமோமார்பிசம் கிடையாது. மைனஸ் எஃப் இஸ் ஆல்சோ ஏ ரிங் ஹோமோமார்பிசம், நாட் ஏ ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிடலாம். ஸோ பார்த்ததுல எஃப்பும் ஜியும் ஹச் பார்த்தோம். எஃப் வந்து ஹோமோமார்பிசம், ஜி ஹோமோமார்பிசம் கிடையாது. மைனஸ் எஃப்பும் ஹோமோமார்பிசம், தட் இஸ் ஹச் இஸ் நாட் ஆல்சோ ஏ ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். Above example, f is a homomorphism, minus f however is not a true in a ring homomorphism. So minus f வந்து ஹோமோமார்பிசமா இருக்காது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஐடென்டிட்டி r from I from r to r such that I of x equal to x for all x is a identity homomorphism. அதாவது எக்ஸ்ல இருந்து எக்ஸ்ன்ற எலமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மேப். ஸோ அந்த மேப்பை தான் ஐடென்டிட்டி ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது எஃப் ஃப்ரம் mn m suffix n of over r, that is set of all matrix nth order matrix from nth order set of all nth order matrix, அதுக்கு வந்து மேப் ஆகுது. such that f of a equal to 0. அந்த மேட்ரிக்ஸ் ஏன்றது வந்து எதுக்கு, 0 மேட்ரிக்ஸ்க்கு வந்து மேப் ஆகுது. செக் வெதர் f is a homomorphism. இதுல வந்து f வந்து ஹோமோமார்பிசமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ஏ கம்மா பி, தட் இஸ் ஆர்டர் வந்து என்ன இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் mn ஓவர் ஆர். அதை வந்து எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம டெஃபினிஷன் படி 0ன்னு வருது. 0 எப்படி எழுதலாம்னா 0 பிளஸ் 0ன்னு எழுதலாம். ஸோ அதை வந்து எஃப் ஆஃப் ஏ பிளஸ் எஃப் ஆஃப் பின்னு எழுதலாம். அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0, அதை வந்து எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பின்னு எழுதலாம். Therefore f is a ring homomorphism. இந்த டெஃபினிஷன் படி ரெம்பு வந்து f வந்து ring homomorphism. But it is not surjective. ஸோ இது வந்து என்ன கிடையாதுன்னா onto கிடையாது அப்படின்றது சொல்றோம். Since there is no a belongs to mn over r for which f of a is equal to I, the identity matrix, f is not an isomorphism. அதாவது சர்ஜெக்டிவா இல்லைன்னு சொல்றோம். அதாவது onto கிடையாது. onto ஏன் கிடையாது அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு வந்து அந்த இமேஜ் செட்டில் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் செட்டில் வந்து அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதனால onto கிடையாது. onto இல்லாதனால இட் இஸ் நாட் அன் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
let R be a ring so that I from R to R such that I of R is equal to R, 0 from R to R such that 0 of R is equal to R is an endomorphism. I is called identity homomorphism, 0 is called the trivial homomorphism. ஸோ ஐன்றது ஐடென்டி ஹோமோமார்பிசம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது வந்து ஹோமோமார்பிசம் சொல்லி பார்த்தோம். அடுத்தது எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது ஜீரோக்கு மேப் பண்ணக்கூடிய ஜீரோ மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து ஒரு எண்டோமார்பிசம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா R1 R2 வந்து 2 ரிங்ஸ் எடுத்துக்கிறோம். F from R1 to R2 be a ring homomorphism, then we define image of F. அதாவது வந்து எஃபோட இமேஜ்ன்றது எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, அந்த செட்டு, அதாவது மேப் ஆகக்கூடிய ரெண்டாவது செட் R2ல செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து இமேஜ் ஆஃப் எஃப். அதைத்தான் நம்ம டிஃபைன் பண்றோம். இமேஜ் ஆஃப் எஃப் தி செட் இமேஜ் ஆஃப் எஃப் செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு R1. ஸோ அதுதான் இமேஜ் செட்டு. அதே மாதிரி கெர்னல் ஆஃப் எஃப் தி செட் கெர் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு R1 சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எந்த எலமெண்ட் எல்லாம் ஜீரோக்கு மேப் ஆகுதோ அந்த எலமெண்ட் எல்லாம் தூக்கி ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அதான் வந்து கெர்எஃப். இதுல நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, இமேஜ் செட் வந்து என்னதுன்னா R2ஓட சப்செட், கெர்எஃப் அப்படின்றது வந்து R1ஓட சப்செட். அதை நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இமேஜ் எஃப் வந்து R2ஓட சப்செட், கெர்எஃப் வந்து R1ஓட சப்செட். அது ரெண்டும் வந்து கிளியர் கட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So we know that Fmorphism, then image of F is equal to R2. அதாவது ஆன் டு ஆர் இருந்துச்சுன்னா இமேஜும் அந்த கோடொமைனும் சமமா இருக்கும். இமேஜ் செட்டும் அந்த கோடொமைன் செட்டும் சமமா இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஆர் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்ச விஷயம். அடுத்தது ஆர்வி ரிங் அப்டைன் கெர்னல் அண்ட் இமேஜ் ஆஃப் ஐடென்டி ஹோமோமார்பிசம் அண்ட் ஜீரோ ஹோமோமார்பிசத்துக்கும் ஐடென்டி ஹோமோமார்பிசத்துக்கும் நீ கெர்னலும் இமேஜ் செட்டும் கண்டுபிடி அப்படின்றது தான். கெர் ஆஃப் ஐடென்டிக்கு வந்து இமேஜ் செட் கெர்னல் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இமேஜ் செட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கெர் ஐ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஐஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஜீரோக்கு மேப் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போடணும், அதான் கெர் ஐ. ஸோ ஐஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா எக்ஸ்னே போடலாம். ஏன்னா ஐஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தேர்ஃபோர் 0, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கெர் ஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது அப்படின்னா 0 தான் கிடைக்குது. அதே மாதிரி இமேஜ் ஐ அப்படின்றது என்ன கிடைக்குது அப்படின்னா, இமேஜ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தேர்ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், தேர்ஃபோர் தட் இஸ் நத்திங் பட் ஆர். ஸோ கெர் ஐ, அதாவது ஐடென்டி ஹோமோமார்பிசத்தோட கெர்னல் வந்து 0வா இருக்கு, இமேஜ் வந்து அந்த செட்டே ஆரே இருக்கு அப்படின்றத நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஜீரோவுக்கு கெர் 0 செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், 0 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எதெல்லாம் வந்து ஜீரோக்கு போகுமோ அந்த எலமெண்ட்டை தூக்கி போடுறது. எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ மேப்பிங் வந்து எல்லா எலமெண்ட்டையும் ஜீரோக்கு தான் கொண்டு போகும். அதனால ஆரே எடுத்துக்கலாம். இமேஜ் ஆஃப் 0ன்றது என்னன்னா, 0 ஆஃப் எக்ஸ் எங்க கொண்டு போகுது, இமேஜ் வந்து ஜீரோக்கு தான் போகுது, 0 மட்டும் தான் மேப் ஆகுது. அதனால இமேஜ் செட் வந்து 0 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல ஹோமோமார்பிசத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தியரம். எஃப் ஃப்ரம் R1 to R2 be a ring homomorphism, f of 0 is equal to 0. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, f of 0ன்றது எங்க மேப் ஆகும், 0ன்ற எலமெண்ட்டுக்கு வந்து மேப் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது f of minus x is equal to minus of f of x for all x belongs to R. எல்லா எக்ஸுக்குமே இந்த ரிசல்ட் f of minus x equal to minus f of xன்றது உண்மை. அதே மாதிரி f of x minus y is equal to f of x minus f of y for all x, y belongs to R. ஸோ நம்ம எப்படி வந்து f of x plus y is equal to f of x plus f of y எழுத முடியுமோ அதே மாதிரி மைனஸ் இருந்தாலும் நம்மளால எழுத முடியும் அப்படின்றதான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சொல்லுது. ஸோ அடுத்தது வந்து R1 வந்து ரிங் வித் ஐடென்டிட்டி, f from R1 to R2 be a ring Fmorphism. And R2 is not equal to 0, then R2 is with identity f of 1. அதாவது வந்து இதெல்லாம் ரிசல்ட் நமக்கு என்னதுனாக்க, R வந்து ரிங் வித் ஐடென்டிட்டி, R1ல இருந்து R2க்கு வந்து F மேப் ஆகுது, R2 வந்து 0 கிடையாது அப்படின்னா R2ல இருக்கக்கூடிய ஐடென்டி எலமெண்ட் என்னன்னா f of 1. அதே மாதிரி U belongs to capital U R1, தட் Uன்றது வந்து
R1ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ்னா என்னது? இன்வர்ஸ் எலிமெண்ட் எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூனிட்ஸ். அப்படின்னா எஃப் ஆஃப் யூ வந்து யூனிட் இன் R2ல வந்து அது யூனிட். அது எஃப் ஆஃப் யூக்கு வந்து இன்வர்ஸ் எலிமெண்ட் இன் R2ல வந்து இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, எஃப் ஆஃப் யூ ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ இன்வர்ஸ் அப்படின்ற ரிசல்ட் நமக்கு தெரிய வருது. அடுத்தது வந்து தியரம் R1 டு R2க்கு வந்து ஒரு மேப் இருக்கு. அது ரிங் ஹோமோமார்பிசம். எஸ் வந்து சப்ரிங் ஆஃப் R1, எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் R2. எஸ் வந்து R1க்கு ஹோமோமார்பிசமா இருந்துச்சுன்னா, எஃப் வந்து ஹோமோமார்பிசமா இருந்துச்சுன்னா, எஸ் வந்து சப்ரிங் ஆஃப் R1 இருந்துச்சுன்னா, எஃப் ஆஃப் எஸ் வந்து சப்ரிங் ஆஃப் R2 இருக்கும். அதே மாதிரி T இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் R2 இருந்துச்சுன்னா, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் T வந்து சப்ரிங் ஆஃப் R1 இருக்கும். ஸோ இது வந்து ரிசல்ட் நமக்கு. அடுத்தது the image of ideal under the ring homomorphism need not be an ideal. அதாவது வந்து ஐடியலோட இமேஜ் வந்து ஐடியலா இருக்குன்ற அவசியம் இல்லை அப்படின்றத அந்த ரிமார்க் நமக்கு சொல்லுது. ஃபார் இன்சிடென்ட் கன்சிடர் த இன்க்ளூசிவ் மேப் I from Z2 to R such that I of x equal to x, Z is an ideal of Z. I of xன்றது வந்து Z, it is not an ideal of R. அதாவது வந்து ஐன்றது வந்து இஜெட்ன்றது வந்து ஐடியல் இன் இஜெட், பட் இஜெட் இஸ் நாட் அன் ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்றது தான் நமக்கு உண்மை. அதனால இமேஜ் ஆஃப் ஐடியல் இஸ் நாட் அன் ஐடியல் ஆஃப் இமேஜ் செட்டு. இமேஜ் செட்டில் இருக்க வந்து ஐடியலாக இருக்குன்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான். அடுத்தது எஃப் ஃப்ரம் R1 to R2 a ring homomorphism. F is surjective, I is an ideal of R1, then F of I is an ideal of R2. ஐ வந்து எஃப் வந்து ஹோமோமார்பிசமா இருக்கு, அப்புறம் எஃப் வந்து சப்ஜெக்டிவா இருக்கு. இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா ஐ வந்து R1ல ஐடியலா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஐ வந்து R2ல வந்து ஐடியலா இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி இஃப் ஐ இஸ் அன் ஐடியல் ஆஃப் R2, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஐ இஸ் அன் ஐடியல் ஆஃப் R1 அண்ட் கெர்எஃப் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஐ அப்படின்றது ரிசல்ட் நமக்கு தெரிய வருது. அடுத்த தியரம் எஃப் ஃப்ரம் R1 ஃப்ரம் R2 S be a ring homomorphism, let I be an ideal of R, then F inverse F of I is equal to I plus kerf அப்படின்ற ரிசல்ட் நமக்கு தெரியுது. அடுத்த கராலரி if F from R to S be a ring homomorphism, I is an ideal of R containing kerf. R வந்து ஐடியல் வந்து kerf கண்டெயின் பண்ணிருந்துச்சுன்னா F inverse of F of I is equal to I ன்னு எழுதிடலாம். ஸோ போன தியரத்தினுடைய கராலரி இதுதான். எஃப் ஃப்ரம் R1 to R2 be a ring homomorphism. Kerf is an ideal of R1 and image of is a subring of R2. Kerf அப்படின்றது வந்து R1ல இருந்து R2க்கு வந்து ஒரு ஹோமோமார்பிசம் இருந்துச்சுன்னா Kerf வந்து R1ல ஐடியலா இருக்கும், இமேஜ் எஃப் வந்து சப்ரிங் ஆஃப் R2 இருக்கும் அப்படின்றது தான் ரிசல்ட். ஸோ இதனுடைய ப்ரூஃப் 0 வந்து ஐடியல், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 0 எடுத்துக்கிறோம், அது Kerf is an ideal of R1 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 0 வந்து ஐடியல் ஆஃப் R2, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து ஐடியல் ஆஃப் R, எஃப் இன்வர்ஸ் 0ன்றது தான் Kerf is an ideal of R1. R1 வந்து சப்ரிங், எஃப் ஆஃப் R1 is a subring of R2, image of F is a subring of R2. F from R1 to R2 homomorphism, F is injective if and only if Kerf is equal to 0. F வந்து இன்ஜெக்டிவா இருந்தா Kerf வந்து 0வா இருக்கும் அப்படின்றதான் நமக்கு ரிசல்ட். F from R1 to R2 is an isomorphism. We say that R1 is isomorphic to R2 is denoted by, ஸோ அந்த ஐசோமார்பிக் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்றது தான் அங்கே. R1 is isomorphic to R2. Isomorphism 1:1 homomorphism is called isomorphism. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எஸ்ன்றது ஒரு செட்டு, அது வந்து M2 ஆஃப் இசட்லேருந்து இதுக்கு மேப் ஆகுது. ஸோ இந்த மேப் வந்து ஒரு ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த ஐசோமார்பிசத்துக்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், ஹோமோமார்பிசத்தினுடைய கண்டிஷன் செக் பண்ணணும், 1:1 கண்டிஷனை வந்து செக் பண்ணணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் என்ன சொல்லுது அப்படின்னா R divided by Kerf is isomorphic to S அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதான் வந்து நம்ம R is a ring, F and G homomorphism for R to Z such that Kerf is equal to Kg இருந்தால் F is equal to G இருக்கும். ஸோ இதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஸோ ரிங் ஹோமோமார்பிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம்.
ஸோ இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து நம்ம ரிங்கை பத்தி பார்த்துருக்கோம். ரிங்ல வந்து சப்ரிங்கா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஐடியலா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஹோமோமார்பிசம்னா அது வந்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வந்து ஹோமோமார்பிசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு பார்த்த ரிசல்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.